இந்த வீடியோவில் நம்ம youtube.comல ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா சோ அதுல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து நம்ம எப்படி earnings பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பாப்போம். அதுல முக்கியமான process என்னன்னு பாத்துட்டீங்கன்னா monetization னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம YouTube மூலமா earn பண்றதுக்கு உண்டான ஒரு process தான் monetization. நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க இதுல சேனல் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வீடியோஸ் அப்லோட் பண்ணா மட்டும் உங்களுக்கு earnings கிடைக்காது. ஜஸ்ட் நீங்க வீடியோஸ் மட்டும் தான் அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த அப்லோட் பண்ண வீடியோஸை நம்ம மானிட்டைசேஷன் பண்றப்ப தான் நமக்கு earnings உண்டான ஒரு process நடக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம Google AdWordsல அதாவது Google AdSense இருக்கு இல்லீங்களா அதுல நம்ம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கணும். சோ அதெல்லாம் எப்படிங்கறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட YouTube சேனல் அக்கவுண்ட்ல நம்ம மானிட்டைசேஷன் பண்ணனும். திரும்ப சொல்றேன், இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய YouTube சேனல்ல நம்ம ஆட் பண்ணக்கூடிய வீடியோஸை Google AdSense அக்கவுண்டோட கனெக்ட் பண்ணி சோ அதில இருந்து நம்ம வீடியோஸ்க்கு AdSense அப்ளை பண்றது தான் மானிட்டைசேஷன். சோ ஃபர்ஸ்ட் அது எப்படி பண்ணலாம்ங்கறத பத்தி பாப்போம். இந்த கிரியேட்டர் ஸ்டுடியோ இருக்கு இல்லீங்களா உங்களுடைய ரைட் சைடுல யூசர் ஐகான் கிளிக் பண்ணீங்க அப்படினா கிரியேட்டர் ஸ்டுடியோ அப்படினு வரும். சோ அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்றீங்க அப்படினா உங்களுடைய டேஷ்போர்ட் வரும் YouTubeல. சோ அடுத்ததா சேனல்னு இருக்கும் பாருங்க லெஃப்ட் சைடுல இந்த மாதிரி டேஷ்போர்ட், வீடியோ மேனேஜர், கம்யூனிட்டி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். சோ அதுல சேனல் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. தெரியுது இல்லீங்களா? சோ இதுல வெரிஃபை பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணனும். சோ இங்க மானிட்டைசேஷன் இருக்கு பாருங்க. அந்த இடத்துல எனேபிள் இருக்கு இல்லீங்களா? சோ அங்க கிளிக் பண்ணுங்க. சோ இத பத்தின கைட்லைன்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்ததா எனேபிள் மை அக்கவுண்ட் இருக்கு இல்லீங்களா அதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். சோ அதை கிளிக் பண்ணுங்க. ஃபைனலா ஐ அக்செப்ட் அப்படிங்கறத கொடுங்க. சோ இது வந்து நம்ம வீடியோ ஃபார்மட் எப்படி இருக்கணும், ஓவர்லேவா, டு வியூ, ஸ்ட்ரீம் ஆட்ஸ் இந்த மாதிரி சில டைப்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ இதுல என்ன மாதிரி நமக்கு வேணும் அப்படிங்கறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அது எப்படிங்கறது ப்ரீவியூ வேணும்னா நீங்க பாத்துக்கலாம். இங்க இருக்கு இல்லீங்களா ப்ரீவியூ, தெரியுது இல்லீங்களா? சோ இப்போ நான் இத கிளிக் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல சின்னதா உங்களுக்கு கீழ வர மாதிரி இருக்கு. அதை இந்த இட கிளிக் பண்றேன் அப்படினா அதாவது ஓவர்லே இன் வீடியோ ஆட்ஸ் இருக்கு இல்லீங்களா? சோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு ப்ரீவியூ கொடுக்கிறேன் அப்படினா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இங்க ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்க அந்த ப்ரீவியூ மேல கொண்டு போனாலே உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இங்க தெரியும். சோ நான் வந்து இந்த ஓவர்லே இருக்கு இல்லீங்களா? சோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்க மானிட்டைஸ் அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழ ரைட் சைடுல அதை நான் கிளிக் பண்றேன். சோ மானிட்டைஸ் செட்டிங்ஸ் அதாவது மானிட்டைசேஷன் செட்டிங்ஸ் அப்டேட்டட் ஃபார் ஒன் வீடியோ. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சோ காட் இட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோல பாத்திருப்பீங்க இந்த ரெண்டு சிம்பிள் தான் இருக்கும். அதாவது பப்ளிக்கா பிரைவேட்டா, அடுத்து பப்ளிஷ் ஆயிருச்சு அப்படிங்கிற டிக் சிம்பிள் மட்டும் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மானிட்டைஸ்டு சிம்பிள் இருக்கும். அதாவது டாலர் சிம்பிள் தெரியுது இல்லீங்களா? சோ இப்போ நம்மளுடைய வீடியோஸ்ல ஆட்
ரன் ஆகிறதுக்கு உண்டான ப்ராசஸ் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். தெரியுது இல்லைங்களா எப்படி மானிட்டைசேஷன் பண்ணுறதுன்னு. அடுத்ததா இதுலேயே பேசிக் இன்ஃபோ அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோவோட டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ நம்ம மானிட்டைசேஷன் பண்ணுங்காட்டி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே ஷோ ஆகுது. ஸோ பக்கத்துலேயே அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் நம்மளுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் என்னங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான். என்ன கேட்டகரி, இந்த வீடியோ எப்படி இருக்கணும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இதில் மானிட்டைசேஷன் பண்ணால் மட்டும் நம்ம எப்படி பணம் இதுலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சிலருக்கு டவுட் இருக்கலாம். அதாவது மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது நம்ம இதில் ஆடை ரன் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதுக்கப்புறமா நம்ம AdSense அக்கௌண்ட்டை இந்த யூடியூப் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணல தான் நமக்கு இந்த யூடியூப்லேருந்து வரக்கூடிய வருமானம் நம்ம எடுக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.